வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு 3 சப்ஸ்கிரைபர் நம்ம சேனலில் உள்ளவங்க தான். அவங்க என்ன கேட்டிருந்தாங்கன்னா, வெல்கம் ஒரு வீடியோ போட்டிருந்தேன், ஒரு ஷார்ட் வீடியோ. அந்த வெல்கம் வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அவங்களுக்காக தான் இந்த வீடியோ போட போகிறேன். யார் யாரெல்லாம்னா, நந்தினி, ராஜஸ்ரீ பட்டேல், சாய்ராம், அப்படி ஒரு 3 பேர் கேட்டிருக்காங்க. அவங்களுக்காக இந்த வீடியோவை நான் போட்டு காமிக்க போகிறேன். வாங்க, அதுக்காக நான் 2 கலர் பாசி எடுத்து வச்சுருக்கேன். பாருங்கள், நான் முன்னால் போட்ட வெல்கம் இது தான் இதாக இருக்குது. இது இந்த கலர் போகாத பாசி, கிறிஸ்டல் போல் உள்ளது. ஆனால் ஷைனிங் இருக்காது, உரியவும் செய்யாது. அந்த பாசியில் தான் இது போட்டு எடுத்திருந்தேன். பச்சை கலரில் சிவப்பு கலரு எழுத்து போட்டு, இதே மாதிரி சிவப்பு கலர் இந்த பக்கம் வச்சு பச்சை கலர் எழுத்து போட்டும் ஒரு வெல்கம் பண்ணியிருந்தேன். அது என் ஃப்ரெண்டு ஒருத்தவங்களுக்கு கொடுத்துட்டேன். அதை நான் இது கூட அந்த ஃபோட்டோவை உங்களுக்கு ஆட் பண்ணுறேன். அது இப்போ என்கிட்ட கைவசம் இல்லை. அதனால் நான் இப்போ இதே மாதிரி உங்களுக்கு போட்டு காமிக்க போகிறேன். வாங்க பார்க்கலாம் எப்படி போடணும் அப்படிங்கிறத. இதுதான் அந்த ஃபோட்டோ. இது சிவப்பு கலரில் பச்சை எழுத்து வச்சு போட்டிருக்கேன். இது ரெண்டுமே 5mm பீடு தான். ரோஸ் கலர் எடுத்து வச்சுருக்கேன். பாருங்கள், ரோஸ் கலரும் இது டார்க் வயலட் போல் இருக்குது. அந்த கலர் போட்டு எடுத்து வச்சுருக்கேன். இது வெளிப்பக்கம் போட்டுட்டு இது எழுத்துக்கு போட போகிறேன். வாங்க எப்படி போடணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். பாருங்கள், நான் டொயின் எடுத்து வச்சுருக்கேன். இது 5mm தான். என்கிட்ட நம்பர்லாம் கிடையாது டொயினுக்கு. அது நான் மொத்தமாக வாங்கி வச்சுருக்கேன். அதனால் ஒரே சைஸ் டொயின் தான். ஒரு சிலதுக்கு மட்டும் கொஞ்சம் அந்த துவாரம் பெருசாக இருந்தால் அதுக்கு கொஞ்சம் பெரிய சைஸு டொயின் யூஸ் பண்ணுவேன். இது நார்மலாக உள்ள டொயின் தான், நல்லா யூஸ் ஆகும். வளைய ஒன்றும் செய்யாது. இது எனக்கு அங்கே பக்கத்தில் ஒரு கடையில் கிடைக்குது, அதை தான் வாங்கிக்கிட்டு இருப்பேன். அந்த வலை கடை, அதாவது மீன் பிடிக்கிறவங்க அந்த வலையல் கடையில் பொருளெல்லாம் வாங்கிட்டு போவாங்க. அந்த கடையில் தான் நான் அந்த ஒயர் வாங்கி வச்சுருக்கேன். பாருங்கள், இதை முதல்ல நம்ம ஒரு 6 அடி எடுத்து வச்சுருக்கேன் இந்த ஒயர்லேருந்து. இப்போ ஊசி கோர்க்கிறது, அதாவது புது சப்ஸ்கிரைபர் இது ஊசியில் கோர்க்கிறதெல்லாம் நான் முதல்ல போட்ட வீடியோ பார்த்துருக்காங்களா என்னங்கிறதே தெரியலை. அதுக்காக அவங்களுக்காக நான் இந்த டிப்ஸை சொல்கிறேன். அதாவது நான் ஒயர் வெட்டி வச்சுருக்கிறதுல இந்த கட்டிங் ப்ளையர் எடுத்து லேசாக இதே மாதிரி இதை அமுக்கிக்கிடுங்க. அப்படி இல்லை, இந்த கட்டிங் ப்ளையர் இல்லைன்னா நீங்கள் கொஞ்சம் பல் வச்சு கூட கடித்து அதை அமுக்கி வச்சு எடுத்துக்கிடலாம். கொஞ்சம் அதை தட்டை ஆக்கணும். இந்த என்ன பாருங்கள், இப்போ ஈஸியாக போயிட்டு பாருங்கள். இதே மாதிரி நான் அந்த பக்கத்தையும் கொறுத்து எடுத்துக்கிட போகிறேன். பாருங்கள், இவ்வளோதான். இந்த பக்கத்தில் இதில் நின்றுக்கிடும். இதுலேயும் தட்டை பண்ணியிருக்கேன், இதுலேயும் தட்டை பண்ணியிருக்கேன். அழகாக நின்றுக்கிடும். இதே மாதிரி நான் இன்னொரு சைடும் ஊசியை கோர்த்து வச்சுட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு காமிக்கிறேன். பாருங்கள், 2 ஊசியும் நான் கோர்த்து எடுத்துக்கிட்டேன். அதே மாதிரி இதில் நான் வெளிப்பக்கம் போட போகிறேன். இது எழுத்துக்கு யூஸ் பண்ண போகிறேன். நீங்களும் உங்களுக்கு பிடிச்ச கலரில், இந்த கலர் தான் போடணும் அப்படிங்கிறதில்ல, உங்களுக்கு பிடிச்ச கலரில், அதாவது லைட்டும் டார்க் கலருமா எடுத்துக்கிடுங்க. அப்போ தான் அந்த எழுத்து தனியாக வெளியே எடுத்து கொடுக்கும். அல்லது வெள்ளை கூட நீங்கள் இப்படி டார்க் கலர் எது வேணாலும் சேர்த்துக்கிடுங்க. முதல்ல நம்ம எழுத்து இல்லாமல் வெளிப்பக்கம் மட்டும் போடக்கூடிய பாசியில் ஒரு 4 பாசி போட்டுக்கிடலாம். முதல்ல ஒரு லைன் நம்ம போட்டு எடுத்துக்கிட்டு தான் அதுக்கு பிறகு எடுத்து போடணும். அதனால் இதில் ஒரு 4 பாசி போட்டுக்கிடலாம். 4 பாசியும் போட்டுட்டு அதுக்கு பிறகு 4ஆவது பாசியில் இன்னொரு சைடில் உள்ள டொயினை நம்ம குறுக்க விட்டு எடுத்து சென்டர் படுத்திக்கிடலாம். இது ரெண்டையும் இப்படி கரெக்டாக வச்சுட்டு இப்படி இழுத்துட்டா நமக்கு சென்டரில் கிடச்சிரும். பாருங்கள், இப்போ சென்டரில் வந்தாச்சு. இப்போ நம்ம ஒரு பூ போட்டிருக்கோம், 4 மணி பூ தான் போட்டு எடுத்துகிட்டு வர போகிறோம். இதே மாதிரி இன்னும் ஒரு 9 பூ போட்டுட்டு வாங்க. பாருங்கள், 9 பூ எப்படி போடணுன்னா, இப்போ நம்ம ஒரு பூ 4 பாசி போட்டிருக்கோம். இப்போ நமக்கு ஒரு பாசிக்குள்ளோடி டொயின் இருக்குது. அதனால் நம்ம இன்னும் 3 பாசி தான் போடணும். இந்த 4 பாசியுமே தான் ரவுண்டில் வந்துக்கிட்டே இருக்கும். நம்ம இந்த டொயினுக்குள்ளே எத்தனை பாசி இருக்குங்கிறத பார்த்துட்டு அதுக்கு பிறகு நம்ம பாசி போடணும். இப்போ இந்த சைடு 2 பாசி போட்டுடலாம். இடது பக்கத்தில் உள்ள
ட்ரோயினில் 2 பாசி போட போகிறேன். பாருங்கள் 1 2 போட்டாச்சு. 2வது பாசியை நம்ம எப்படி இந்த இடது சைடில் ஆள்காட்டி விரலில் இதே மாதிரி மடக்கி எடுத்து வச்சுக்கிடலாம். வச்சுட்டு இன்னொரு சைடு ட்ரோயின் எடுத்து ஒரு பாசி போடணும். ஒரு பாசி போட்டுட்டு நம்ம இந்த பாசிக்குள்ளோடி இப்போ நம்ம இந்த பாசியை இந்த விரலில் எப்படி மடக்கி எடுத்துருக்கனால இந்த ட்ரோயின் கீழே வந்துடும். அதனால் இந்த ட்ரோயினை கொடுக்குறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி கொடுத்து எடுத்துக்கிடுங்க. பாருங்கள் எடுத்து நம்ம எப்படி எடுத்துட்டோம்னா அது 2வது பூ வந்துடும். பாருங்கள் நான் 2 பூ போட்டாச்சு. இதே போல் தான் இன்னும் இந்த சைடு 2 பாசி போடணும், இந்த சைடு 1 போடணும். இதே மாதிரி நமக்கு மொத்தம் 11 பூ வரணும். இப்போ 2 போட்டாச்சு. இன்னும் 8 பூ போடுங்க. அப்போ 10 வந்துடும். 11வது பூவில் நம்ம லைனை திருப்பணும். அப்போ நான் அதில் வந்து சொல்கிறேன். இன்னும் 8 பூ போட்டுட்டு காமிக்கிறேன். இதே மாதிரி தான் போட்டுட்ருக்கணும். ஒரு சைடு இந்த இடது பக்கம் 2 பாசியும் இந்த சைடு 1 பாசியும் போட்டுட்டு நம்ம 2வது பாசி போடுறோம் பாருங்க, அதில் வந்து இந்த சைடில் உள்ள ட்ரோயினை குறுக்க விட்டு எடுக்கணும். இதே மாதிரி தான் செய்துட்டு வரணும். இதே மாதிரி போட்டுட்டு வாங்க. நானும் போட்டுட்டு அதுக்கு பிறகு நம்ம பார்க்கலாம். பாருங்கள் 10 பூ போட்டு எடுத்தாச்சு. 10 பூ அப்படின்னா இந்த சைடில் இருக்க பாசியை எண்ணிக்கிடுங்க. சைடில் இருக்கதை 1 2 3 4 5 6 7 8 9 10 போட்டாச்சு. நமக்கு 11 பூ வேணும். இதில் வந்து இனி நம்ம சைடு திருப்ப போகிறோம், திருப்பி கொண்டு வரணும். அதுக்காக ஒரே பக்கமாக, அதாவது இந்த பக்கத்தில் இடது பக்கத்தில் இருக்கக்கூடிய ட்ரோயினில் 3 பாசியும் போட்டுக்கிடுங்க. சேர்த்தே 3 பாசியும் போட்டுடலாம். பாருங்கள் 3 பாசி ஒரே ட்ரோயின்லேயே போட்டிருக்கேன், இடது பக்க ட்ரோயினில். இதில் கடைசி பாசியை எடுத்து நம்ம இன்னொரு சைடில் உள்ள ட்ரோயின் எடுத்து அதுக்கு குறுக்க விட்டு எடுத்துடலாம். அப்போ இதில் ஒரு பூ வந்துடும். ஆனால் நமக்கு சைடு திரும்பி கிடைக்கும். பாருங்கள் இப்போ திரும்பி வந்துடும். பாருங்கள் இப்போ இந்த சைடு திரும்பி வந்துட்டு நம்ம இப்படி தான் வச்சு கொடுத்துட்டு வந்தோம். நமக்கு இதே மாதிரி இப்படி திரும்பி கிடைக்கும். பாருங்கள் இப்போ இந்த சைடு வந்துட்டு ட்ரோயின் நமக்கு இதுக்கு முன்னே நம்ம கொடுக்கும்போது இந்த பாசியில் தான் ட்ரோயின் வந்துச்சு. அதாவது இந்த பாசியில் ட்ரோயின் இருக்கும். பாருங்கள் இந்த பாசியில் இருக்கும், மேலே இருக்கக்கூடிய பாசியில் இருக்கும், இந்த பாசியில் இருக்கும். இப்போ நம்ம இந்த பாசியில் கொண்டுட்டு வந்துட்டோம். இனி நம்ம இப்படி திருப்பி வச்சுக்கிடலாம். இப்படி திருப்பி வச்சுக்கிடுங்க. அதாவது நமக்கு இவ்வளோ நேரம் ட்ரோயின் இந்த பக்கம் இருந்துச்சு. இப்போ நமக்கு உங்கள் சைடு ட்ரோயின் வர்ற மாதிரி எடுத்து வச்சுட்டு விடுங்க. அப்போ தான் ஈஸியாக இருக்கும் போடுறதுக்கு. பாருங்கள் இப்படி கொண்டு வந்தாச்சு. ரைட் சைடில், அதாவது வலது பக்கத்தில் இந்த ட்ரோயின் இருக்கட்டும். இதே மாதிரி வச்சு எடுத்துக்கிடுங்க. இப்போ நம்ம இந்த பக்கமாக தான் கொண்டு போக போகிறோம். இந்த பக்கமாக தான் நம்ம இப்போ வரணும். அதனால் நம்ம இந்த சைடில் இந்த வெளி பக்கமாக இருக்கக்கூடிய ஒயரில் இதே மாதிரி 3 பாசி போடணும். அதில் 3 பாசியில் 2 ரோஸ் கலர் பாசி போட போகிறேன். அதாவது வெளி பக்கமாக வரக்கூடிய பாசி போட்டுக்கிடுங்க. நீங்கள் எந்த கலர் எடுக்கிறீங்களோ அதை போட்டுக்கிடுங்க. எழுத்துக்கு எந்த பாசி வச்சுருக்கிறீங்களோ அதை 1 போடுங்க. ஓகேவா? எழுத்துக்காக வச்சுருக்க பாசியில் 1 போடுங்க. 3 பாசி போடக்கூடியதில் முதல்ல வெளிப்பக்கமாக வரக்கூடிய பாசி 2, அதுக்கு பிறகு எழுத்துக்காக வச்சுருக்கக்கூடிய பாசியில் 1 போட்டுருங்க. நம்ம இப்போ எழுத்து ஆரம்பிக்க போகிறோம். அதுக்காக தான் இப்படி இருக்கும். இப்போ நம்ம முதல்ல W போடுறதுக்கு ஆரம்பிச்சிருக்கோம். இப்போது பக்கத்தில் இருக்க பாசி, இந்த இடது பக்கத்தில் இருக்க ட்ரோயினை பக்கத்தில் பாசியில் உள்ள கொடுத்து எடுத்துக்கிடணும். நம்ம கொடுத்து எடுத்தால் தான் நமக்கு இந்த லைன் கூட நம்ம அடுத்தால போடக்கூடிய பாசி எல்லாமே ஜாயிண்ட் ஆகும். நம்ம இந்த லைனையும் போட்டுட்டோன்னா நமக்கு வளையாது. இப்படி இருக்கட்டும். இந்த லைனை ஜாயின் பண்ண பிறகு நமக்கு கரெக்டாக வந்துடும். போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஒரு லைன் போடுறதுக்கு மட்டும்தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதை பார்த்து போட்டுக்கிடுங்க. இனி நம்ம அடுத்தது போடும்போது ஒரு எழுத்துக்குள்ள கலரும் 1 வெளிப்பக்கத்தில் வரக்கூடிய கலரும் போட்டு எடுத்துக்கலாம். பாருங்கள் 2 பாசி போட்டிருக்கோம். 1 எழுத்துக்குள்ளது, 1 வெளிப்பக்கத்தில் உள்ள பாசி. இதை போட்டுட்டு இதே மாதிரி எடுத்துருங்க. பாருங்கள் இப்படி வரும். இனி இதை நம்ம இடது பக்கத்தில் இருக்க ட்ரோயினை இந்த பக்கத்து பாசியில் கொடுத்து எடுத்துக்கலாம். பக்கத்து பாசியில் கொடுத்து எடுத்தாச்சு.
நான் இப்போ ஒரு பூ போட்டு காமிச்சிருக்கேன். அதாவது 11 பூ நமக்கு லைன் வருது. 11 பூ. அதில் நமக்கு ஒரு பூ இந்த சைடும் ஒரு பூ அந்த சைடும் போயிடும். நடுவில் 9 பூவுமே நமக்கு எழுத்தில் தான் வரும். அதனால் இப்போ நம்ம ஒரு பூ போட்டிருக்கோம். இன்னும் 7 பூ இதே மாதிரி தான் போடணும். ஒரு எழுத்துக்குள்ள பாசி, வெளியே வரக்கூடிய பாசி ஒன்று. அதாவது இப்போ நான் எடுத்து வச்சுருக்கிறதுல முதல்ல போடக்கூடியது வயலட் போடணும், ரெண்டாவது ரோஸ் கலர் போடணும். இதே மாதிரி ஒரு 7 பூ போட்டு எடுத்துகிட்டு வாங்க. அதுக்கு பிறகு நான் இந்த சைடில் வந்து அதுக்கு பிறகு அடுத்த பூ போடும்போது என்ன பண்ணணும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். இதே மாதிரி 7 பூ போட்டு எடுத்துகிட்டு வாங்க. முதல்ல இந்த பாசி போடணும், அடுத்தது இந்த பாசி. பாருங்கள், நான் 8 பூ போட்டு எடுத்துகிட்டு வந்தாச்சு. நம்ம இந்த ஒரு பூ போட்டிருந்தோம். அதுக்கப்புறம் 7 போடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். 7 நம்ம போட்டாச்சு. இப்போ பக்கத்தில் உள்ள இந்த ரோஸ் கலர் பாசியில் இந்த ஊசியை கொடுத்து எடுத்து வச்சிடலாம். பாருங்கள், ஒவ்வொரு பாசி போட்ட உடனே இந்த 2 பாசியும் போட்ட உடனே பக்கத்தில் உள்ள பாசியில் நம்ம டொயினை கொடுத்து எடுத்துக்கிடணும். அப்போ தான் நமக்கு அந்த லைனில் ஜாயிண்ட் ஆகும். பாருங்கள், இப்போ நம்ம இதில் 2 பாசியுமே இந்த கலர் தான் போடணும். பாசி எழுத்துக்குள்ள பாசி தான் நம்ம இதில் போடணும். ரெண்டுமே போட்டுட்டு நம்ம ரெண்டாவது போட்ட பாசியில் அடுத்த சைடில் உள்ள டொயினை இப்படி கொடுத்து எடுத்துக்கிடலாம். பாருங்கள், நமக்கு இந்த சைடு வந்த மாதிரி இப்போ இந்த சைடும் வந்துட்டு பாருங்கள். இனி நம்ம அதுக்கு பிறகு மேலே வந்து ரோஸ் கலர் போட்டால் போதும். இப்படி போட்டு வந்ததுமே இந்த பக்கத்தில் இப்படி 4 பாசி வரும்போது நீங்கள் நம்ம திருப்பணுன்ட்டு இருந்துன்னா இந்த பக்கத்தில் தான் பாசி போடணும். இந்த பக்கத்தில் பாசி போட்டால் நமக்கு வெளியில் உள்ள பாசியில் டொயின் வந்துடும். அதனால் இப்படி திருப்பி வச்சுக்கிடுங்க. திருப்பி வச்சுட்டு போடும்போது நமக்கு வெளிப்பக்கத்தில் இருக்கக்கூடிய டொயினில் 2 பாசி போட்டால் நமக்கு கரெக்டாக வரும். இல்லை 2 பாசி ரோஸ் கலரில் போட்டுடலாம். போட்டுட்டு காமிக்கிறேன். பார்டர் வந்து ஒரு லைன் எல்லாமே ரோஸ் கலர்லேயே தான் வரும். இப்போ நம்ம இதில் வந்து இந்த பாசிக்குள்ளோடி கொடுத்து எடுக்கக்கூடாது. அடுத்த லைனில் நம்ம ஜாயின் பண்ணும்போது இதில் நம்ம 2 பாசி போட்டிருக்கோம். இப்போ நமக்கு ஒரு பாசிக்குள்ளோடி தான் டொயின் இருக்குது. அதனால் இப்போ இதில் வந்து ரைட் சைடில் இந்த பக்கத்தில் வெளிப்பக்கமாட்டு இருக்குதுன்னு வச்சுக்கிடுங்களா. வெளிப்பக்கமாக இருக்கக்கூடிய இதில் தான் நம்ம இப்போ பாசி போடணும். இப்போ நம்ம இந்த டொயினில் தான் பாசி போட போகிறோம். 3 பாசி போடணும். அதாவது இதில் வெளியே பார்டர் வர்றதுனால நமக்கு ஒரு லைன் இந்த ரோஸ் கலர் தான் வரும். அதனால் 2 பாசி ரோஸ் கலரும் ஒரு பாசி எழுத்துக்காக இந்த வயலட் கலரும் போட்டிருக்கோம். போட்டுட்டு இந்த வயலட் கலர் பாசியில் இந்த சைடில் இருக்கக்கூடிய டொயின் எடுத்து இப்படி குறுக்க விட்டுருங்க. பாருங்கள், இதே மாதிரி வந்துடும். இப்போ நம்ம பக்கத்தில் இந்த பாசியில் இந்த ஊசியை கொடுத்து எடுத்துடலாம். பாருங்கள், இப்போ நம்ம எழுத்து தான் போட போகிறோம். எழுத்து போடுறதுக்கு நடுவில் உள்ளதில் 9 பூவுமே நமக்கு இந்த கலர்லேயே தான் வரும். அதனால் நம்ம பாருங்கள், இப்போ பார்டர் போட்டு ஒரு பாசி தான் அந்த எழுத்துக்கான பாசி போட்டிருக்கோம். இனி இதில் நம்ம 2 பாசி போடக்கூடியது வந்து இந்த 9 பூவுமே இதே கலர்லேயே தான் போடணும். அதாவது எழுத்துக்கான கலர்லேயே போட்டுட்டு வாங்க. இதே தான் போட போகிறோம். அதாவது இந்த டொயினில் இந்த கலரில் 2 பாசி போடணும். 2 பாசியை போட்டுட்டு இந்த 2வது பாசியில் இந்த டொயினை குறுக்க விட்டு எடுக்கணும். பாருங்கள், இப்படி குறுக்க விட்டு எடுத்துட்டு இப்படி இதில் ஒரு பூ வரும். அதுக்கு பிறகு பக்கத்தில் இந்த பாசியில் இந்த பக்கத்தில் இருக்க பாசியிலே இந்த உள்ளோடி கொடுத்து எடுக்கணும். பாருங்கள், இதில் கொடுத்து எடுத்து தான் நம்ம இந்த பக்கம் பாசி போடணும். இன்னும் வெளிப்பக்கத்தில் இதே மாதிரி 2 பாசி போட்டுடலாம். ரெண்டு பாசி போட்டுட்டு 2வது பாசியில் தான் அப்படி குறுக்க விட்டு எடுக்கணும். எடுத்துட்டு இந்த பக்கத்தில் இருக்க அதாவது இந்த டொயினே தான் இந்த பாசியில் இப்படி கொடுத்து எடுக்கணும்.
பாருங்கள், நான் இப்போ 2 பூ போட்டு காமிச்சு தந்திருக்கேன். இதே மாதிரி இங்கே வரையும், அதாவது 9 பூ வரணும். நமக்கு வெளியே 2 பூ நமக்கு ரோஸ் கலரில் வரும், நடுவில் 9 பூவுமே இதே கலர்லேயே தான் வரணும். இப்போ 2 பூ போட்டிருக்கோம், இன்னும் 7 பூ போடணும். போட்டுட்டு வாங்க, நானும் போட்டு வரேன், அதுக்கு பிறகு பார்க்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், 9 பூ போட்டுட்டு இந்த பக்கத்தில் ரோஸ் கலர் பாசிலையும் கொடுத்து எடுத்துட்டு நம்ம இப்போ இதே மாதிரி திருப்பிக்கிடலாம். உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இனி நம்ம இப்போ இதில் 2மே ரோஸ் தான் போட போகிறோம். ரோஸ் கலர் பாசி போட்டுடலாம். பாருங்கள், 2 பாசி போட்டாச்சு. இப்போ நமக்கு 3 லைன் ஃபுல்லாக ஆயாச்சு. இனி நம்ம இந்த சைடில் இருந்து இன்னும் இந்த பக்கமாக தான் போகணும். அதனால் வெளிப்பக்கத்தில் இருக்க ட்ரெயினில் அதே மாதிரி போட்டுடலாம். பாருங்கள், 2 பாசி இந்த ரோஸ் கலர் பாசியும், ஒரு பாசி எழுத்துக்கான பாசியும் போட்டுடலாம். போட்டுட்டு இந்த பாசிக்குள்ளோடு இந்த ட்ரெயினை கொடுத்து எடுத்துடலாம். பாருங்கள், 2 ரோஸ் கலரும் போட்டுட்டு ஒரு பாசி இந்த எழுத்துக்கான பாசியும் போட்டு நம்ம பக்கத்து பாசிலையும் கொடுத்து எடுத்தாச்சு. இனி நமக்கு ஒரு 6 பூவுமே இந்த ரோஸ் கலர்லேயே தான் போடணும். இப்போ எழுத்துக்கானது, அதாவது W இப்படி வரக்கூடியதுக்கு நம்ம இந்த ஒரு கோடு போட்டுட்டோம். இனி இதில் வரக்கூடியது எல்லாமே ரோஸ் தான் வரும். ஒரு 6 பூ வரும். 2 பாசியாக போட்டு 6 பூ போட்டு எடுத்துக்கிடுங்க. அதுக்கு பிறகு தான் W போடுறதுக்கு ஆரம்பிக்க போகிறோம். அதாவது ஃப்ரெண்ட்ஸ், எப்படின்னா நம்ம இந்த பக்கத்தில் இருந்து தான் ஆரம்பிச்சிருக்கோம். இந்த பக்கத்தில் இருந்து பாருங்கள், நம்ம முதல்ல ஆரம்பித்தது இந்த பக்கத்தில் இருந்தால் இப்படி வந்து இப்படி போய் அதுக்கு பிறகு இப்படி வந்துட்டு இப்போ 4வது லைன் இப்படி வரும். அதனால் உங்களுக்கு ஆரம்பித்த பக்கத்தில் தான் Wக்கு இப்படி வரணும். அதாவது இப்படி எடுத்து வச்சுட்டா நம்ம இந்த பக்கத்தில் ஆரம்பிச்சிருக்கோன்னா இப்படி தான் வரணும். அதனால அது உங்களுக்கு கொஞ்சம் புதுசாக பண்ணுறவங்களுக்கு கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆச்சுன்னா, நம்ம முதல்ல ஆரம்பித்த பக்கத்தில் நீங்கள் ஏதாவது அடையாளம் வச்சுக்கிடுங்க. அதாவது இப்படி ஒரு ஊக்கு ஏதாவது எடுத்து இப்படி கோர்த்து போட்டுக்கிடுங்க. சரியா? ஊக்கு இப்படி போட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு நம்ம இதில் தான் ஆரம்பிச்சிருக்கோம். அப்போ நம்ம W இந்த பக்கத்தில் இருந்து தான் இப்படி கொண்டு போகணும் அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும். அடுத்த எழுத்து போடும்போதும் போடும்போதுனாலும் சரி தான், எம் போடும்போதும் அதே மாதிரி உங்களுக்கு ஒரு குழப்பம் இல்லாமல் நல்லா கரெக்டாக வரும். இதை ஃபாலோ பண்ணுங்கள். ஆரம்பித்த உடனே ஒரு பூ போட்ட உடனே அதில் இப்படி ஒரு ஊக்க கோர்த்து போட்டுருங்க. அப்போ உங்களுக்கு கரெக்டாக வரும். பாருங்கள், நான் இப்போ இதில் ஒரு பூ போட்டாச்சு. இதே மாதிரி இன்னொரு 5 பூ போட்டுட்டு வாங்க. நானும் போட்டுட்டு அதுக்கு பிறகு நம்ம பார்க்கலாம். போட்டுட்டு வரேன். பாருங்கள், 6 பூ போட்டாச்சு ரோஸ் கலரில். இனி நம்ம எழுத்துக்கானது இந்த வயலட் கலர் போட்டுடலாம். 2 பாசி அடுத்த லைனில். இப்போது கடைசி 6 பூ போட்டுட்டு இந்த டொயினை இடது பக்கத்தில் இருந்த டொயினை இந்த பாசிக்குள்ளோடி கொடுத்து எடுத்து வச்சுருக்கேன். இப்போ 2 பாசி இருக்குது. நம்ம 2 பாசி போட்டாச்சு. 2 பாசி போட்டுட்டு 2வது பாசியில் இந்த பக்கத்தில் இருக்க டொயினை குறுக்க விட்டு எடுத்துடலாம். பாருங்கள், இதே மாதிரி வரும். இன்னும் அடுத்ததும் அதே மாதிரி 2 பாசி வயலட்டு தான் போடணும். இது 2 போட்டுடலாம். பாருங்கள், 2 போட்டு பக்கத்தில் இருக்க பாசிலையும் போட்டு எடுத்துடலாம். இனி அடுத்தது போடும்போது ஒரு ரோஸும் ஒரு வயலட்டும் போட்டுருங்க. பாருங்கள், இதே மாதிரி வரும். பாருங்கள், இனி இப்படி திருப்பி வச்சுக்கிடணும். இப்போ இந்த 4 பாசி வந்ததுமே இப்படி திருப்பி வச்சுக்கிடுங்க. திருப்பிட்டு நம்ம இனி இதில் பாசி போடலாம். இதே மாதிரி தான் வரும். பாருங்கள், இதில் இது முடிஞ்சிட்டு இப்படி மேலே 3 பாசி அது பார்டர் மாதிரி வரும். இப்போ நமக்கு Wக்கு இதே மாதிரி ஆரம்பிச்சிருக்கோம். இனி இது இப்படி இந்த பக்கமாக போகணும். அப்புறம் இந்த பக்கமாக கொண்டு வரணும். அதனால தான் இப்போ நம்ம இந்த பக்கத்துலேருந்து போயிருக்கோம். ஆரம்பித்தது இது. அதனால் இதில் ஒரு அடையாளம் போட்டு வச்சுக்கிடுங்க அப்படின்னு சொன்னேன். இதே மாதிரி நம்ம பண்ணி எடுக்கலாம். இதில் இப்படி திருப்பி வச்சுட்டு வெளிப்பக்கத்தில் இருக்க டொயினில் 2 ரோஸ் கலர் பாசி போட்டுருங்க.
2 பாசி போட்டுட்டு 2வது பாசியில் இப்படி குறுக்க விட்டு எடுத்துருக்கேன் பாருங்கள். இப்போது நமக்கு இனி இதில் இந்த லைன் எல்லாமே ரோஸ் கலர் தான் வரும். இதில் வரும்போது தான் இந்த பிங்க் கலர் அந்த வயலட் கலர் போடணும். இன்னும் இதில் போடும்போதும் 3 பாசியுமே ரோஸ் போட்டுடலாம். போட்டுட்டு காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ இதில் 5வது லைன் போட்டுட்ருக்கோம். நம்ம 5வது லைனில் முதல்ல 3 பாசி ரோஸ் கலர் போட்டோம். இப்போ 2 பாசி ரோஸ் கலர் போட்டிருக்கோம். இனி அடுத்தது போடும்போது ஒரு ரோஸ் கலரும் ஒரு வயலட் கலரும் போட்டுறணும். வயலட் கலர் போட்டாச்சு பாருங்கள். ஏதோ கரெக்டாக பார்த்து போடணும். இனி இதில் அடுத்தால 2மே வயலட் கலர் தான் வரும். இந்த டொயின் இருக்கிறதே நீங்கள் பார்த்துக்கிட்டாலே உங்களுக்கு குழம்பாமல் வரும். இப்போ பாருங்கள் வயலட் கலருக்குள்ளோடி தான் 2 இருக்குது. இப்போ நம்ம 2 போடும்போது இதில் கிராஸில் வரும்போது இந்த 2 பாசியுமே அந்த எழுத்துக்கான பாசி தான் அதில் வரும். இப்போ நம்ம ரோஸ் கலர் பாசியில் கொடுத்து எடுத்தாச்சு. அதனால் அந்த பக்கத்தில் ரோஸ் கலர் தான் வரும். முதல்ல போடும்போது வயலட் கலர் போடணும். வயலட் கலர் பாசிக்குள்ளோடி இருக்குது. அதனால் அது நேர் வயலட் கலர் வரணும். அதுக்கு பிறகு ஒரு ரோஸ் போட்டுக்கிடணும். பாருங்கள் இப்படி வந்தாச்சு. பாருங்கள் நம்ம இப்போது 5வது லைனில் டபிள்யூவுக்கு இந்த பக்கமாக வரக்கூடிய கோடு போட்டிருக்கோம். இது இந்த கோடு இந்த பக்கமாக வரக்கூடியது. அடுத்தாலையும் இதில் ஒரு பார்டர் மாதிரி ஒன்று வரும் உள் பக்கமாக. இதிலே நம்ம முடிச்சிருவோம். டபிள்யூ இதில் வரக்கூடியதை அதுக்கப்புறம் இந்த பக்கமாக வரணும். அதனால் இதில் வரும்போது இன்னும் ஒரு பாசி இந்த வயலட் கலரும் இந்த ரோஸ் பாசியும் போட்டு எடுத்துக்கிடுங்க. போட்டுட்டு அதுக்கு பிறகு ஃபுல்லாக எல்லாமே ரோஸ் கலர் தான் வரும். பாருங்கள் இதில் இப்படி வரும். அதாவது 5வது லைனில் வரும்போது இந்த 3 பாசி இப்படி இருக்கான்னு பார்த்துக்கிடுங்க. அப்போது உங்களுக்கு குழம்பாது. இனி இதே மாதிரி இந்த பக்கத்தில் பாசியில் இந்த டொயினை விட்டு எடுத்துகிட்டு இனி ஃபுல்லாகவே ரோஸ் கலர் தான். ரோஸ் கலர் போட்டு எடுத்துக்கிடுங்க. இதே மாதிரி இந்த 5வது லைனை முடிச்சிடுவோம். 6வது லைன் நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இன்னொரு வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.